ஆகவே சில நன்மைகள் கர்த்தர் செய்தவைகள் நான் சொல்லும்போது என் வாழ்க்கையில் இந்த ஆண்டில் கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார் அப்படி சொல்கிறவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கும்போது நாம் கர்த்தரை ஒருமித்து மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒவ்வொரு காரியத்தை கேட்குறேன். அது உங்களுக்கு சாட்சியாக இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டில், இந்த 2023 ஆண்டில் கர்த்தர் கிருபையினால் எந்த வியாதியும் வராதபடி, எந்த பலவீனம் வராதபடி கர்த்தர் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாத்தார். அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமையாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தீங்கும் ஒரு பலவீனம் வராதபடி கர்த்தர் காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக கர்த்தர் இவர்களை இத்தனை பேரை சாட்சியாய் நிறுத்தின தயவுக்காய் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. God bless you. வருகிற ஆண்டிலும் கர்த்தர் அப்படியே உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த வாரத்தில் இந்த வருடத்தில் எனக்கு வியாதிகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது. ஆமென். ஹாஸ்பிட்டல் போய் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்தது. ஆனாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் அதிசயமான சுகத்தை எனக்கு தந்தார் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கும்படியாக கர்த்தருக்கு மகிமையாக. நீங்க எழும்பும் போதே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு எழும்புங்க. ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க. இந்த சபை நடுவில் தேங்க்யூலாம் அப்படியே கைகளை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பா, வந்த பலவீனம் எங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு கிருபையாய் பாதுகாத்த அன்புக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஃப்ரெண்டில் இருக்கிற பிள்ளைங்க பேசக்கூடாது. ஓகே, ஃப்ரெண்டில் இருக்கிற கொஞ்சம் பெரியவங்க யாராவது 2 பேர் இங்கே வந்து உட்காருங்க. எப்தா பிரதர் இந்த சைடு வந்து உட்காந்துருங்க. ஃப்ரெண்டில் இருந்து பிள்ளைங்க பேசக்கூடாது. அப்படி பேசுனா ஃப்ரெண்டில் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு மைக்கு தருவோம், நீங்கள் பேசலாம். ஆமென். காட் பிளஸ் யூ. ஓகே, ஆமென். இந்த வருடத்தில் வாகனங்களில் பயணிக்கும் போது எந்த விபத்தும் நேரிடாதபடி கர்த்தர் கிருபையாய் காத்தார். அப்படி சொல்றவங்க ஸ்தோத்திரத்தோடு எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். ஆமென், ஆமென். அப்படி கைகளை உயர்த்தி நன்றியப்பான்னு சொல்லுங்க. ஆமென். நன்றி தகப்பனேன்னு சொல்லுங்க. கர்த்தர் காத்தார், கர்த்தர் காத்தார். நன்றி ஆண்டவரே, தொடர்ந்து பாதுகாப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இந்த ஆண்டில் பயணிக்கும் போது விபத்துகள் வந்தது. ஆமென். பயங்கரமான ஆக்சிடென்ட்ஸ், விபத்துகள், விழுந்துருவோம் என்கிற நிலைமை வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் அதிலிருந்து கிருபையாய் காத்தார்னு சொல்றவங்க எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். சின்ன பிள்ளைங்களாம் எழுப்பி நிற்கிறாங்க.
ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாய் காத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். அப்படியே எழும்பி நிற்கும் போதே கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றியோடு தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, வந்த ஆபத்தில் கிருபையாய் காத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. இம்மட்டும் வா, மிஞ்சி வராத என்று சமுத்திரத்துக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அடிக்கிற ஒவ்வொரு சோதனைக்கும் நீர் எல்லையை போட்டு கிருபையா எங்களை காக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மரணத்துக்கும் எனக்கும் இந்த ஆண்டு ஒரு அடி தூரம் மாத்திரம் தான் இருந்தது. நான் இந்த வருடத்தின் இறுதியை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. என் வாழ்க்கையில் வந்த போராட்டம், வந்த நெருக்கம், வந்த சோதனை, வந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு, வந்த விபத்துகள், வந்த வியாதிகள், இன்று இரவோடு என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நினைத்தேன். கர்த்தர் என்னை கிருபையாய் காத்தார். அப்படி சொல்றவங்க மாத்திரம் ஆண்டவருக்கு மகிமையை எழும்பி நிற்கலாம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான என்னை கண்டதால் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை நன்றி ஆண்டவரே. அழகான கண்கள், அழகான ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை காத்து கொண்டீரே, விட்டு கொடுக்கலையே. அழகான Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Master. கீழே இருக்கிற எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்து. எழும்பி நிற்கிறவங்க உங்க ரெண்டு கரங்களை உயர்த்து. நன்றி ஆண்டவரே, மரண விளிம்பிலிருந்து இத்தனை பேரை தூக்கி எடுத்தீரே, வேண்டும் என்று சொல்லி காப்பாற்றினீரே. உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து காப்பீராக, உங்க இரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இது இந்த சைடு மானிட்டர் எனக்கு வேணும், இந்த மானிட்டர். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். பலமுறை இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறேன், அதனால் ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன். 2017 எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்தது. நான் பயணித்த பஸ் அதிகாலை 4:45 அந்த ஆக்சிடெண்ட்டில் கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்தார். அன்னைக்கு சண்டே வீட்டுக்கு வந்து ஆராதனை முடித்து மாலை நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி ஆலயத்தில் போய் உட்காந்துருந்து, ஆண்டவரே எவ்வளோ அதிசயமாய் காத்தீங்க என்று சொல்லி ஆண்டவருக்கு தேங்க் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் இடைபட ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்ன 2 காரியங்களுக்காக நான் உன்னை பாதுகாத்தேன். உன் தீபத்தை சத்துரு அணைத்து போட பார்த்தான். 2 காரியங்களுக்காக நான் இந்த தீபம் அணையாமல் பாதுகாத்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்ட, என்ன காரியம் ஆண்டவரே? 1, உன் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்கிறது. 2, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையிலே
முடிந்தது என்று நினைத்த நிலையை தாண்டி இன்னைக்கு தேவ சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் இதே வார்த்தையை இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு அன்பு சகோதரன் இந்த கூட்டத்தில் தான் இருக்கிறார். நம்ம வாலண்டியராக தான் இருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய நெருக்கத்தின் மத்தியில் அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, பாஸ்டர் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து நான் சாப்பிட்டுருவானோ, என் காதையை முடிச்சிருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னார். சில நேரத்தில் நமக்கு இருக்கிற நெருக்கம் நம்ம எப்படி எல்லாமோ யோசிக்க வைக்கும். இன்னொரு அன்பு சகோதரர், அவர் வெளிநாட்டில் இருந்தார். அவர் வியாதியில் வேதனை தாங்க முடியாம, அவர் இருந்த ஃப்ளோர்ல இருந்து அந்த வலி தாங்க முடியாம அவர் நினைக்கிறாராம், இதுல இருந்து குதிச்சு செத்துடலாம் அப்படின்னு. ஆமென், ஹல்லேலூயா. பேப்பர்ல பார்க்கிறோம். ஆமென். மரணம் இல்லாத பக்கங்களை பேப்பர்ல பார்க்க முடியாது. அவர்கள் ஏன் மரித்தார்கள் என்கிற காரணத்தை எல்லாம் நீங்க பார்த்துட்டு நம்ம லைஃபை பாருங்க. அதுல ஏறக்குறைய எல்லாவற்றையும் நாம் சந்தித்திருப்போம் அல்லது சந்தித்து கொண்டிருப்போம். அவர்களை விட நாம் என்ன தைரியம் உள்ளவர்களா, பலசாலிகளா? அப்படி இருக்க ஏன் அவர்களால் நிற்க முடியவில்லை? எப்படி நாம நிற்கிறோம், நாம் வாழ்கிறோம் என்றால் என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே. நீர் அறியா, ஆமென், என் தலை முடியும் எண்ணி நீரே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விஷயத்தை நல்ல கவனிங்க. வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறவர். நேற்று இரவு பரிசுத்த ஆவியானவர் கிருபையாய் ஜெபிக்க வைக்கும் போது சங்கீதம் 65 தான் பேசிக்கொண்டே இருந்தார். எனவேதான் அந்த சங்கீத பகுதியை எடுத்து வாசித்தேன். ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர். நன்மையினால். அப்ப ஒரு வருஷத்தை கர்த்தர் தரும்போது அதுல யார் யாருக்கு எந்தெந்த மாசத்துல என்னென்ன செய்யணும், ஜனவரியில் என்ன பண்ணணும், பிப்ரவரியில் என்ன பண்ணணும், மேல என்ன பண்ணணும், ஆமென், டிசம்பர்ல என்ன பண்ணணும், வருஷத்தின் ஆரம்பத்தில் என்ன பண்ணணும், வருஷத்தின் நடுவில் என்ன செய்யணும், வருஷத்தின் இறுதியில் என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான். எப்படி மனிதன் வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டு பண்ணி வைத்து மனுஷனை தேவன் படைத்தாரோ அதுபோல எல்லாவற்றையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வருகிற புதிய ஆண்டுல ஆமென், ஆண்டவரே இந்த மாசத்தை நான் எப்படி சந்திக்க போறேன், இந்த காரியத்தை எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஆமென், உங்கள் பரமபிதா. அப்படிதான் இயேசு கிறிஸ்து தம்மை சூழ்ந்திருந்த சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்கள் பரமபிதா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் அப்பா என்னை நடத்துவா, என் குடும்பத்தை நடத்துவா, என் தலைமுறைகளை நடத்துவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டுல கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நிற்கலாம். இந்த ஆண்டுல கர்த்தரோடு ஞானஸ்நான உடன்படிக்கை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நிற்கலாம். இந்த ஆண்டில் கர்த்தர் என்னை அபிஷேகித்தார் அப்படி சொல்றவங்க எல்லாம் இங்க இருக்கும்போது எங்க இருப்பீங்கன்னா எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். தேங்க்யூலா, தேங்க்யூலா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அநேகர் எழும்பி நிற்கிறீங்க. நான் சொல்லுகிற காரியத்தை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க நீங்களும் இந்த சாட்சி உங்களுக்கு உண்டானால் நீங்களும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆமென். தகப்பனே, இந்த ஆண்டு நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த பரலோக பொக்கிஷங்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டுல ஆமென், புதிதாய் வீடு கட்ட துவங்க, வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் கிருபை செய்தார்.
ஒரு இடம் வாங்க அல்லது ஒரு வீடு வாங்க கர்த்தர் கிருபை செய்தார் அப்படி சொல்றவங்க இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென். அப்படியே வாகனம் வாங்க, புதிதாய் ஒரு வாகனம் வாங்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார் அப்படி சொல்றவங்களும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அநேகர் எழுந்து நிற்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளுக்காய், நீர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே கர்த்தர் என்னை ஊழியத்திலே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா இவர்களை வாழ்த்துவோம். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆண்டிலே நம்முடைய சபையிலே வந்து ஆராதிக்க கர்த்தர் கூட்டி சேர்த்தார் அப்படி சொல்றவங்க எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட இன்னைக்கு புதிதாய் நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்றவங்களும் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டில் ஆமென், ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். சாஃப்டா சாஃப்டா. ஆமென். இந்த ஆண்டில் ஆமென். கீழே இருக்கிறவங்கள நல்ல கரங்களை தட்டி இவங்களை வாழ்த்தலாமா? God bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி உட்கார்ந்து கொள்ளலாம். ஆமென். இந்த ஆண்டில் எல்லா மாதமும் நடந்த எல்லா திருவிருந்து ஆராதனையிலையும் கர்த்தர் பங்கெடுக்க செய்தார் அப்படி சொல்றவங்க எழுந்து நிற்கலாம். ஒருவேளை நீங்க அந்த வாரத்தில் வெளியூர்ல இருக்கலாம், ஆனா அங்கே போற சர்ச்சிலையும் திருவிருந்து ஆராதனையில பங்கெடுக்க செய்தார். அப்படி இந்த மாதத்துல எல்லா மாதமும் நடந்த இந்த வருடத்தில் எல்லா மாதங்களிலும் நடந்த திருவிருந்து ஆராதனையில கர்த்தர் தவறாமல் 12 மாதமும் பங்கெடுக்க கிருபை செய்தார் அப்படி சொல்றவங்க தயவாக எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எழும்பும் போதே ஸ்தோத்திரத்தோடு தகப்பனே, எல்லா மாதமும் நடந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கும்படிக்கு நீர் பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தில் எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலும் தவறாமல் பங்கெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார் அப்படி சொல்லுகிறவர்கள் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கீழே இருக்கிற எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி இவர்களை வாழ்த்துவோம். God bless you, God bless you. உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டிலே ஆமென். எங்க வீட்டில் ஒரு திருமணம் நடந்தது, எனக்கு ஒரு திருமணம் நடந்தது அப்படி சொல்றவங்க எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். அதே போல இந்த ஆண்டிலே கர்த்தர் எங்க வீட்டில் ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்தார் அப்படி சொல்லுகிறவர்களும் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த மானிட்டர் கொஞ்சம் கூட வேணும், இந்த மானிட்டர் எனக்கு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் பேஸ் கம்மி. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த நபர் இங்கே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க இருக்கலாம். நீங்கள் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையார். நல்ல கரங்களை தட்டி God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காத்திருந்த காரியத்தை இந்த ஆண்டிலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு ஒரு வார்த்தையை தந்து கர்த்தர் காத்திருக்க வைத்தார். அந்த காரியத்தை இந்த ஆண்டிலே கர்த்தர் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தார்னு சொல்றவங்க எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். எஸ், ஆமென். இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காய் தேவன் வார்த்தையை தந்து காத்திருக்க வைத்தார். இந்த ஆண்டிலே
அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. என் சக்தியால் அல்ல, என் சக்தியால் அல்ல, கையுடைய பலத்தால் அல்ல, நிந்தையே அல்லையோ என்னை நடத்தியது, நின்னது கிருபையா, கிருபையா, தெய்வ கிருபையா, நிறுத்திடும் தயையா, தயையா. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த காரியம் இனி எனக்கு கிடைக்காதுன்னு இருந்தேன். இனி எனக்கு கிடைக்காது, இனி இதை குறித்து நான் ஜெபிக்க தேவையில்லை, இனி நடக்காதுன்னு இருந்தேன். ஆனால் கர்த்தர் வார்த்தையை திரும்ப திரும்ப தந்து அதை உறுதிப்படுத்தி அதன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கையை தேவன் வர வைத்து கர்த்தர் காத்திருக்க வைத்திருக்கிறார். அப்படி சொல்றவங்க எழுந்து நிற்கும்படியாக. ஆமாம், இது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தைரியமாக எழுந்து உங்களுக்காக செபிப்பதற்காக. தேங்க்யூ ஃபாதர். இந்த காரியம் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காதுன்னு இருந்தேன். ஆனால் கர்த்தர் திரும்ப திரும்ப வார்த்தையை தந்து. ஆமென். கீழே இருக்கிற எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி இவர்களை பிளஸ் பண்ணி நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. மனதார பிளஸ் பண்ணி, நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உடைய பிள்ளைங்க எதற்கெல்லாம் காத்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர். வார்த்தையை நம்பி காத்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று வார்த்தையை நம்பி வார்த்தையை கொடுத்து காத்திருக்க வைக்கிறீங்க. இனி இந்த காரியத்துக்காக ஜெபிக்க மாட்டேன் இருக்கும்போது வார்த்தையை கொடுத்து திரும்பவும் ஜெபிக்க வைக்கிறீங்க. இந்த நாளில் நம்பிக்கையோடு இந்த சபை நடுவில் இத்தனை ஜனங்கள் முன்பதாக உடைய பிள்ளைங்க எழுந்து நிற்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் சபையாய் உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். உடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற ஆண்டில் நான் காத்திருந்த காரியத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. இன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்பதாக கர்த்தர் என்னை காத்திருக்க வைத்தார் எழுந்து நின்று சாட்சியா நின்னீங்க. ஆமென். கர்த்தர் அதை பார்க்கிறார். அத்தனை பேருக்கு முன்பதாக எலியா சொன்னான், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். இந்த வார்த்தையை எலியா சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் சொன்னார், போய் ஒளித்து கொண்டிரு அப்படிங்கிறார். ஆண்டவர், நான் அப்படியெல்லாம் டயலாக் அடிச்சுட்டு வந்தேன், நீங்க என்னடானா போய் ஒளித்து கொண்டிரு, போய் ஒளித்து கொண்டிரு, அவ்வளவுதான். ஆண்டவர், ஒளித்து கொண்டிருக்கிற எனக்கு என்ன செய்வீங்க? இப்போ ஒன்றும் செய்ய மாட்டேன், உனக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறேன். அந்த 3 வருடம் எலியாவின் தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆனால் எலியா சொன்ன வார்த்தை பெரிய வார்த்தை. ஆகாபுக்கு முன்பதாக சொல்லுகிறான். ராஜாவுக்கு முன்பாய் சொல்லும் போது அத்தனை காதுகளுக்கும் அந்த செய்தி போகும். ஒருவன் ராஜாவின் இடத்தில் போய் நிமிர்ந்து நின்று சொல்லுகிறான், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் என்று. வேதம் அழகாய் சொல்லுகிறது, நாளானது அதை விளங்க பண்ணும் என்று. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னை ஆகாபுக்கு காண்பி அப்படிங்கிறார், போய் காட்டு அப்படின்னு. எலியா அப்படியே போகிறான். கல்மேல் பர்வதத்தில் 450 தீர்க்கதரிசிகள் எதிர்ப்புறம் நிற்கிறாங்க. கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற ஒருவன் மாத்திரம் நிற்கிறான். அந்த இடத்துல காத்திருக்கிறவர்களுக்கு கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு என்பதை தேவன் விளங்க பண்ணினார். ஆமென். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து 'வைத்தீரே உம் வேளைக்காகவே
என்னை உயர்த்தி வைத்தீரே. Thank you Father. துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை ஆமென். வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. புது பாடல் என் நாவில் தந்தீரே. 2007 கடைசியில கிருபையினாலே ஊழியத்துக்கு தேவன் அர்ப்பணிக்க வைத்தார். ஆண்டவர் தம்முடைய அன்பினாலே நெருக்கி ஏவி ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க வைத்தார். என்ன ஊழியம் செய்யணும்னு தெரியாது, எப்படி கொஞ்சம் ஃபீட்பேக், இது எஃபெக்ட் கொஞ்சம் கொடுங்க, ரிவர்ப் கொஞ்சம். எப்படி ஊழியம் செய்யணும்னு தெரியாது. தேங்க்யூ. என்ன செய்ய போறேன் ஒன்றும் தெரியாது. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் அப்போ ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டை கொடுக்க ஆரம்பித்தார். பாடுறேன். கிருபையினால கொஞ்சம் கொஞ்சம் மியூசிக் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். கருணையின் பிரவாகம் ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்தது, 2வது வால்யூம் வருது. எங்கள் சர்ச்சை தாண்டாது என் பாட்டு. எங்கள் சர்ச்சை மக்கள் வேறு வழி இல்லை, பாடி தான் ஆகணும். ஏன்னா நான் தான் வர்ஷிப் லீடர். விரும்பி பாடுறாங்களோ விரும்பாமல் பாடுறாங்களோ, நம்ம எடுக்கிற பாட்டை தான் பாடி ஆகணும். ஆமாம். 3வது வால்யூம் ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு நைட்டு ரொம்ப சோர்ந்து போகிறேன். என்னாண்டு வரே இது நிறைய பாட்டு நீங்கள் தான் கொடுக்குறீங்க, பாட வைக்கிறீங்க. ஒரு நைட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு சனிக்கிழமை இரவு, அடுத்த நாள் சண்டே ஆராதனை. நான் நைட்டு ஒர்ஷிப் முடிச்சுட்டு போயிருந்து ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி புலம்பிகிட்டே இருக்கு. ஒன்று என் பாட்டை வெளியே கொண்டு போங்க, இல்லைன்னா எனக்கு பாட்டு தராதிங்க. என்னெல்லாம் வாய்க்கு நம்ம தான் வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம ஜெபத்தெல்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணி கேட்டோன்னு வைங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு சகிச்சிட்டு இருக்கிறார் தெரியுமா? அப்பதான் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். தீங்கு நாளில் நான் உன்னை கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து கண்மலை மேல உயர்த்துவேன். பேசும்போதே வேதத்தில் ஒரு சம்பவத்தையும் நினைவிலே கொண்டு வந்து பாரு. நோவாவுக்கு ஒரு பேழையை நான் தான் கட்ட சொன்னேன். அவன் கட்டுனது ஃபுல்லாக என் வார்த்தையின்படி. அந்த வார்த்தையின்படி பேழையை கட்டி அவனை உள்ள விட்டு நான் தான் கதவை அடைச்சேன். ஒரு நாள் வந்தது, பேழைக்குள்ளேருந்து நான் வெளியே கொண்டு வந்தேன். பேழைக்குள்ளே விட்டு கதவு அடைக்கும் போது பேழை இருந்தது தரையில். பேழையிலிருந்து வெளியே கொண்டு வரும்போது பேழை இருந்தது மலையில். இன்னைக்கு நான் உன்னை மறைத்து வைக்கிறேன், ஒளித்து வைக்கிறேன். ஒரு நாளில் நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். அப்பொழுது நீ இருக்க போகிறது தரையில் அல்ல, கண்மலையில். கிருபையா 2015 அழகான கண்கள் பாட்டு ஆண்டவர் கொடுத்தாங்க. ஒவ்வொரு முறை ஜெபத்தில் இருக்கும்போது பாட்டு கிடைக்கிறதுனால இந்த பாட்டு அப்படி இப்படி ஒன்றும் தெரியாது. ஆமாம். கர்த்தர் கிருபையாய் அந்த பாடல் 4 பேர் அறியும்படி கர்த்தர் கிருபை செய்து அதன் மூலம் ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஆண்டவர் கொடுத்து ஊழியத்தில் கிருபையாய் நடத்தி வருகிறார். ஆண்டவர் நம்மளை மறைத்து வைப்பார், ஆனால் மறக்க மாட்டார். நாம் மறைச்சு வச்ச நிறைய காரியத்தை மறந்துடுவோம். தேவைக்கு தேடும்போது இங்கே தான் எங்கேயோ வச்சேன் அப்படிமோ. ஆமாம், இங்கே தான் எங்கேயோ உங்கள்கிட்ட தானே தந்து வச்சேன். ஆமாம், இங்கே தான் எங்கேயோ, அங்கேயே இருக்காது. நம்ம மறைத்து வைக்கிற நிறைய காரியத்தை மறந்து விடுவோம். ஆனால் கர்த்தர் மாறாதவர். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்து காத்திருக்க வைத்தார் என்றால் நம்பி காத்திருங்கள். அவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் சொல்லுகிற, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். கர்த்தர் நல்லவர், ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டுறார் அல்லவா, பராமரித்த ஆவியை காப்பாற்றுகிறார் அல்லவா, சொன்னதை நிச்சயம் செய்வார், அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு காரியத்தை கூட கேட்குறேன். இந்த ஆண்டுல புதிய வேலையில ஜாயின் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார், அல்லது எனக்கு ஒரு புதிய தொழில் தொடங்க கர்த்தர் கிருபை செய்தார், அல்லது எனக்கு வேலையில் நல்ல ப்ரொமோஷனை கர்த்தர் கொடுத்து கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். அப்படி சொல்கிறவங்க எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர்.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி நன்றி. அநேகர் எழுந்து நிற்கிறீங்க. ஆமென் ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. காட் பிளஸ் யூ. அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.